உருவாக்கியிருக்கக்கூடிய 10 லட்சம் வேலை வாய்ப்பு. அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் தெரியும் இது காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி தேர்தல். 2024 என்னவெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கின்றார்கள். அதிலே மற்றும் ஒரு பொய்யாக திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சொன்ன அந்த 4 பொய்களையும் பார்க்கிறோம். காலையில நான் சென்னை ஏர்போர்ட்ல நம்ம பத்திரிகை நண்பர்கள் பேசினாங்க. உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். பட் அவங்க கேட்டனால அங்கேயும் பேசினாங்கண்ணா. அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திமுக இதை பத்தி பேசாம வாய் மூடி உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய அயலக அணியில பொறுப்பில் இருக்காரு. அயலக அணி பொறுப்பை வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா இங்க எல்லாம் தன்னுடைய கான்டாக்டை பலப்படுத்தி அதன் மூலமா அங்க ஒரு பையஸை கிரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புறாரு. இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கல. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார். தப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான்.